இவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க கவுன்சிலரா சமூகத்துல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இவங்க ஆளுங்களே போதையை போட்டுக்கிட்டு போயிட்டு இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னா இதுக்கு திமுக நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? அது போக இவன் என்ன போதையை போட்டு போனான், வீரனை போட்டு போனானா இல்ல தமிழ்நாட்டுல 0% கஞ்சா அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டோன்னு சொன்ன மா சுப்பிரமணியம் சொன்ன அந்த கஞ்சாவை போட்டுட்டு போனானா இல்ல வேற ஏதாவது இங்கதான் ஜாபர் சாதிக்கு மாதிரி 100 பேரை சின்ன சின்ன ஆளுங்களை பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல அவங்க கிட்டே இருந்து வேற எதையாவது போட்டு வாங்கிட்டு பிளைட்ல போய் இதை மாதிரி பண்ணானா அப்படிங்கிற விஷயத்தை தேடி எடுத்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு கஞ்சா பழக்க வழக்கம் இருக்கு, எந்த அளவுக்கு அது வந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ஸ்கூல் பசங்க வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். இங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இவங்க திமுக காரங்க இது மாதிரிலாம் செய்யறாங்க, இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றேன். இது இல்லாம இந்த மாதிரி பொறுக்கிகளும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றேன். பட் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா என்னப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், போதைப் பொருளை தமிழ்நாட்டில் இல்லாம ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல இவங்க சொல்றாங்கல்ல 2.0 கொண்டு வந்துட்டு அப்படியே முழுசா அழிச்சிட்டோம் அப்படிலாம் பொய்லாம் சொல்ல வேணாம். ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா ஓரளவுக்கு குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது குறையும். அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். அதை திமுகவை நீங்க ஆட்சியில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது.